ஆனா உங்களை கேக்குறேங்க, தமிழன் பாஸ்போர்ட்ல போட்டுக்க முடியுமா? சென்சஸ்ல தமிழன் ஒரு சிட்டிசன் குடியுரிமைன்றது வேற, என்னோட இன அடையாளம்ன்றது வேற. குடியுரிமை வேணும், குடியுரிமை இருந்தாதான் தமிழன், குடியுரிமை இல்ல இந்தியன்னு போட்டு. அதாவது இன்னைக்கு தமிழர்கள் எல்லாம் பல்வேறு உலக தமிழர்கள் எல்லாம் பல்வேறு நாட்டுல வசிக்கிறாங்க, இருக்கிறாங்க, யூரோப்ல இருக்காங்க, துபாயில இருக்காங்க, சிங்கப்பூர்ல இருக்காங்க. அவங்களுக்கு அந்த ஊரு குடியுரிமை தான் இருக்கும். ஆனா அவங்களை அடையாளம் கண்டுக்கிறது ஒரு தமிழரா தான் அடையாளம் கண்டுக்கிறாங்க. அதனாலதான் மொழிப்போர் தியாகிகள் அன்னைக்கு அவங்க அன்னைக்கு அங்க வீர வணக்கம் செலுத்துறாங்க. மே 17 அன்னைக்கு வீர வணக்கம் செலுத்துறாங்க. அப்ப அவங்க நீ ஒரு யூரோப்பியன் தானே, நீ ஒரு இங்கிலாந்துக்காரன் சொல்லவே இல்லை. அதே மாதிரிதான் தமிழன் தமிழன் தான், அவன் ஈழ தமிழன். தமிழனும் ஒண்ணு கிடையாது, ரெண்டும் வெவ்வேறு நாடு. அவங்களுடைய வேற வேற, அவங்களுடைய விடுதலை நம்முடைய விடுதலை போராட்டம் வேற, அவங்களுடைய விடுதலை போராட்டம் வேற. ரெண்டுமே ஒரு பேரினவாதத்துக்கு எதிரான விடுதலை போராட்டம் தான். அங்க சிங்கள பேரினவாதம் அப்படின்னா, இங்க உங்களுக்கு ஆரிய, இங்க இந்திய ஒன்றிய அரசை மீறி மாநில அரசு எந்த கட்சியா இருந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல, இந்திய ஒன்றிய அரசை மீறி இந்திரா காந்தி ஆதரவு இருக்கிற வரைக்கும் புலிகளுக்கு எல்லாத்திலும் பயிற்சி கொடுத்தாங்க. எல்லா இடத்திலும் கொளத்தூர் மணி எல்லாத்திலும் தமிழ்நாட்டுல இந்திய அரசு எப்போ ராஜீவ் காந்தியை போட்டு தள்ளினாங்களோ அதன் பிறகு நிலைப்பாடு, இந்திய அரசினுடைய நிலைப்பாடு மாறுது.